ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் டே நைட் வீடியோ. கன்ஃபார்மாக உங்களால் 55 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும் 70க்கு. கன்ஃபார்மாக இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக வர 5 மார்க்ஸ் எல்லாம் என்னங்கிறது சொல்லிடுறேன். நான் டப்பா போட்டது மட்டும் படித்தாலே கெத்தாக 4 5 மார்க் எழுத முடியும். ஒருவேளை டஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா 3 5 மார்க் எழுதலாம். அண்ட் ஏபி கொஸ்டின்ஸ்க்கு நான் கீழே 2 மார்க் 3 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன். அதையாவது ஒழுக்கமாக படிங்க, நான் கம்மியாக கொடுத்துருக்குறேன். அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் எப்படி பிடிஎஃப் பார்த்து தான் போவீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, என்ன சொல்ல வரேன்னு. அதுக்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் யூனிட் 1ல் நான் 2 மார்க் 3 மார்க் கொடுக்கல. அப்போ யூனிட் 1ல் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்தது படிக்கணும். இல்லைனா ஃபஸ்ட்டு 6 கொஷின் நீங்கள் படித்தே ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு 6 கொஷின் இருக்குள்ள ரிலேட்டிவ் மோலார் மாஸு, அது அவகேட்ரோவோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 6 கொஷின் நீங்கள் படித்தே ஆகணும். மறந்துடாதீங்க, அதை எனக்கு கொடுக்கல இதில். ஓகே, டேரக்ட் 5 மார்க் என்னெல்லாம் வரும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு, கண்டிப்பாக இந்த சம் பார்க்கணும். யூனிட்டில் போரு, ஹாஃப் பவு, பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன், டி ப்ரோக்லே, பவுலிங், இது பார்த்தே ஆகணும். ஒரு வேளை படிக்கவே முடியல அப்படின்னா இது ரெண்டாவது பார்த்துப்போம். எனக்கு தெரிஞ்சு டீப்ரோவே பாலிஸும் கேட்குறாங்க. பவுலிங் மெத்தட் படிச்சுட்டு, ஆர்த்தோபேரா படிச்சுட்டு, யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் படிச்சு தான் ஆகணும். இது பாருங்கள், யூனிட் 5ல் 4 கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிமிலாரிட்டி பிட்வீன் லித்தியம் மெக்னீஷியம், பெர்லியம் அலுமினியம், கன்ஃபார்மாக இந்த 4லேருந்து ஒன்று வந்துடும். ஐடியல் கேஸு, அப்புறம் வேண்டர் வால் கான்ஸ்டன்ட், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டோட டெரிவேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐடியல் கேஸ் யூனிட் 7ல் 4 கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெல்டா யூ டெல்டா ஹெச், இன்டர்னல் எனர்ஜி, செகண்ட் லெவல் தெர்மோடைனமிக்ஸ். கேபிகேசி பார்த்துரு, வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் பார்த்துரு. இந்த அமோனியாவோட கேபிகேசி பார்த்தா நல்லது, புக் பேக், அதனால் கேட்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் டப்பா போடல, பார்த்துக்க. கேபிகேசி ஹெச்ஐ பிசிஎல்5 எந்த கேபிகேசி வேணாலும் கேட்கலாம்டா. நான் இதுதான் கேட்பேன், அதான் சொல்லலாம். நீங்கள் முடிஞ்சளவு அந்த கேபிகேசி NH3 பார்த்துட்டு போயினா அது புக் பேக்கு. கேபிகேசி ரிலேஷன் பார்த்துட்டு வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது இது 33rd கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்துரு யூனிட் 9ல். ஓகேவா? அடுத்து யூனிட் 10ல் அந்த எம்ஓ டயக்ராம் அண்ட் ஃபஜான்ஸ் ரூல் சேர்த்து பார்த்தா நல்லது. எம்ஓ டயக்ராம் பார்த்துக்கு, O2 மாலிகுல், N2 மாலிகுல். யூனிட் 11ல் 31 32 பார்த்துரு. யூனிட் 12ல் இருக்கிறதே 5 கொஸ்டின் பார்த்துரு. அடுத்து யூனிட் 13ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் கண்டிப்பாக வரும். 37 44 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் யூனிட் 14ல் 38 46 38வது ஒழுக்கமாக பார்த்துப்போம். யூனிட் 15ல் 3 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன், அதையாவது பார்த்துட்டு போங்க. ஏன்னா யூனிட் 15 கதை எழுதி வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தாலே 4 5 மார்க் எழுதிடலாம். அதையாவது பண்ணு, கன்ஃபார்மாக முடியும். 1 மார்க் புக் பேக் பார். அடுத்து 2 மார்க் 3 மார்க் இன்கேஸ் 5 மார்க்கில் ஏபி டைப் போட்டால் கூட இது எழுதலாம். 3 மார்க் யூனிட் 3ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்க்கணும் அவசியம் இல்லை. யூனிட் 1வது ஒழுக்கமாக பாருங்கள். யூனிட் 1ல் நான் சொல்லிவிட்டேன் 6 கொஸ்டின். அண்ட் யூனிட் 3ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே பார்த்துருக்கேன். யூனிட் 6ல் லாவில் ஏதோ ஒரு லா கேட்டுருவான். இங்கே லா எழுதிருக்கும் பாருங்கள், ஏதோ ஒரு லா கேட்டுருவான். சரியா? அடுத்தது இந்த லீக்குவேஷன் ஆஃப் கேஸஸ்ன்னு சொல்லிட்டு லிண்டஸ் கிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்பாங்க கடைசியில். யூனிட் 7ல் அந்த இஸ்எஸ் லா, இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ், அப்புறம் ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபஸ்ட் லா, தேர்ட் லா, இது அதான் கொடுத்துருக்கேன். 38ல் 2 கொஸ்டின் தான். 8th லெசன். 9th லெசன் 4 கொஸ்டின். 10th லெசனில் ஒன்றும் இல்லை, பை பாண்டு, சிக்மா பாண்டு, ரொம்ப ஈஸி, டைபோல் மூமெண்ட்டு. யூனிட் 15ல் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக யூனிட் 15 போயிட்டேன். உனக்கு என்ன முடியுமோ அதான் பண்ணியிருக்கேன். யூனிட் 15ல் எல்லாமே ஈஸி, பிஓடி, சிஓடி, ஸ்மாகு ஓனாகவே படிக்கலாம். யூனிட் 13 வுட் ஸ்பிட்டிங், ஃபீடல் கிராஃப்ட், இதையாவது பாரு. ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்கேன், புரியுதா? ஸோ நீ யூனிட் 1ல் மட்டும் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பார்த்துரு, நான் இங்கே கொடுக்கல. ஓகே, சரி, பாஸ் பண்ணணும் சார், அதுக்கு எதாவது வழி சொல்லுங்கள் சார். போதும் சார், எங்களுக்கு இந்த டப்பா போட்ட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் நல்லா பார்த்துப்போம். நான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன், டி ப்ரோக்லே, கேபிகேசி, NH3 விட்டுட்டு போயிடாதே. எனக்கு புக் பேக்கு படித்து தான் ஆகணும். மீதி எல்லாம் டப்பா போட்ட கொஸ்டின் ஒழுக்கமாக பார்த்துப்போம். 3 4 5 மார்க் வரும். 1 மார்க் புக் பேக் ஒழுக்கமாக பார்த்துப்போம், கன்ஃபார்மாக பாஸ். இல்லை சார் அதுவும் கம்மியாக சொல்லுங்கன்னா என்னால் முடியல. புக் பேக்கில் கொஞ்சமாக, ஏன்னா புக் பேக் கஷ்டப்படுறாங்க 1 மார்க்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 லெசனாவது படிச்சுட்டு இந்த 5 மார்க் பார்த்துப்போம், அப்பவும் பாஸ். ஓகேவா? ஸோ எனிவே இந்தளவுக்கு நான் கொஞ்சம் இறங்கியெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? நான் எவ்வளோ முடியுமோ அதை சொல்லிட்டேன். கெமிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரியல, எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுவான். அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினாவது பாருங்கள், உங்களால் ஒரு டீசன்ட் ஸ்கோராவது எடுக்க முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே தேவை. தேங்க்யூ.